ராஜஸ்தான் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான முதல்ல கலக்கி வைக்கணும். ஊற வைக்கிறது ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். தயிர் போட்டு மிளகா உப்பு ஊற வைக்கிறதுக்கு. அளவு அரை ஸ்பூன் தான் மிளகாத்தூள், தயிர் 1 கப்பு, உப்பு தேவையான அளவு. அரை கிலோ சிக்கனுக்கு. மசாலா செய்வதற்கு சிக்கன் அரை கிலோ இதில் தயிரில் கலக்கி வைத்திருக்கு. அதுக்கப்புறம் 2 வெங்காயம், கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா, தக்காளி பியூரி, இஞ்சி பூண்டு இது, அப்புறம் கொத்தமல்லி அடுப்பத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி ஜீரகம் போடணும். அதுக்கப்புறம் வெங்காயம் வணக்கணும். இதை ஃபுல்லாக எடுத்துட்டியா? அரைக்கணும். வச்சு அடுப்பத்தை வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு அரைத்த வெங்காய விழுதை போடணும். அடுத்து தக்காளி பியூரி, கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகத்தூள் போடணும். அடுத்து சிக்கனை போடணும். தயிரில் பரட்டி வச்சுருக்க சிக்கனை
போட்டு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விடணும். சிக்கனை நன்றாக வேக விடணும். கஸ்தூரி மேத்தி இது பண்ணி போடணும். கஸ்தூரி மேத்திங்கிறது காஞ்ச வெந்தயக்கீரை. கடைசியாக கொத்தமல்லி. அவ்வளோதான்.